சகோ இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரியாணி மேனுக்கும் இஃப்ரான் வியூக்கும் போயிட்டு இருக்கிற சண்டை தான். இது சண்டனோட ஒரு போருன்னு சொல்லலாம் போல. ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு. இவர் ஒரு ரிப்ளை வீடியோ போறாரு, அவரு ஒரு ரிப்ளை வீடியோ போறாரு, ஒரே கூத்தா போச்சு யூடியூப்ல. இது பாத்தீங்கன்னா சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாகவும் இருக்கு. இதை பத்தி நம்ம விரிவா பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம இன்ட்ரோ சொல்லிடலாமா? வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட் ஏலினா கூட கண்டமணிக்கு வீடியோ போடுவோம், அது நம்ம தான். பாத்து நீங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். சகோ என்ன நடந்துச்சுன்னு இப்ப பாத்திரலாமா? வீடியோ ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம பிரியாணி மேனுக்கு ஆதரவாவோ இல்ல இஃப்ரான் வியூக்கு ஆதரவாவோ பேச போறது இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை பத்தி நம்ம பேசிடலாம், ஓகேவா? சகோ பிரியாணி மேன் பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் மணின்னு ஒரு வீடியோ போறாரு. இந்த வீடியோல டிடிஎஃப் பத்தியும் இஃப்ரான் வியூ பத்தியும் பேசியிருக்கிறாரு. அதாவது டிடிஎஃப் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் அவருக்கு உடனே தண்டனை கிடைச்சிருது. ஆனா இஃப்ரான் வியூவுக்கு ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் காணிச்சு, அதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் யாரும் எடுக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம இஃப்ரான் எடுக்கிற எல்லா ஃபுட் ரிவ்யூ வீடியோவும் ஹைஜீனிக்காவே இல்ல, அதாவது சுத்தமாவே இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நம்ம பிரியாணி மேன் பாத்தீங்கன்னா வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம இஃப்ரான் ஒரு ரிப்ளை வீடியோ போறாரு அவரோட செகண்ட் சேனல்ல. இஃப்ரான் இப்படி பேசுவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல சகோ. பூணுங்கிறாரு, சூணுங்கிறாரு, தற்கொலைங்கிறாரு, அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாரு. அதாவது நம்ம பிரியாணி மேனை கிழிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு நம்ம பிரியாணி மேனை சும்மா விடுவாரா? கிட்டத்தட்ட இஃப்ரான் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ரிப்ளை வீடியோ கொடுத்துட்டாரு. இவர் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாரு. இஃப்ரான் 1 மடங்கு பேசியிருந்தாருன்னா தலைவர் 2 மடங்கு வச்சு செஞ்சு விட்டுக்கிறோம். இவரும் சும்மா இல்ல, வச்சு கிளின்னு ரிப்ளை வீடியோ போறேன்னு வச்சு கிழிச்சிட்டாங்க. என்ன ஒரு சிரிப்பான விஷயம்னா, இவங்க 2 பேரும் பெரிய யூடியூபர், இவங்களே மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அதை நினைக்கிறதான் சிரிப்பா வருது. எனக்கு என்னமோ இஃப்ரான் வியூ மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரியாணி மேன ஸ்டார்டிங் போட்ட வீடியோவில் மரியாதை கொடுத்து தான் பேசியிருக்கிறாரு நம்ம இஃப்ரான. ஆனா இஃப்ரான் பாத்தீங்கன்னா ரிப்ளை வீடியோ போறேன்னு பிரியாணி மேன தரைகுறவா பேசிக்கிறாரு. இதுக்கு பதிலடி பிரியாணி மேன கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறாங்க. ஆனாலும் எடுத்த உடனே இப்படி பிரியாணி மேன தரைகுறவா பேசிடக்கூடாது இஃப்ரான். அது என்னை பொறுத்தவரைக்கும் தப்புன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி பிரியாணி மேன் வந்து இஃப்ரான் மேல குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாருல, அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி எடுத்த உடனே தரைகுறவா பேசக்கூடாது, அது மட்டும்தான் என்னோட ஒப்பீனியன். சகோ நான் சொல்றது சரியா தப்பான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மேன பேசுறது சரியா இல்ல இஃப்ரான் வியூ பேசுறது சரியான்னு அதையும் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. சரி சகோ, இந்த வீடியோக்கு நீங்க லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அது முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோவே போறது. சரி சகோ, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, பாய்.